நான் வந்து வாழ்க்கையில் நிறைய இடத்துல சுற்றி அடிபட்டு திரும்ப அந்த இடத்துக்கு நம்ம போயிடவே கூடாது. இங்கே வரணும், இந்த மாதிரியான படங்களை நடிச்சிருவேன் அப்படிலாம் எனக்கு தெரியாது. படங்களுக்கு முன்னாடி ஒரு காளி வெங்கட் இருப்பார்ல, அவரை திரும்பி பார்க்கும்போது என்ன தோணுது? எல்லா நேரமும் இதை பற்றி யோசிச்சுட்டே இருந்த ஒரு இது இருக்கும். ஒரு புலிவாலை பிடிச்சனா அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஆனால் இதை விட்டுட்டா எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அவனுக்கு இருந்த பயமோ அந்த பதட்டமோ அந்த வெறியும் இருந்ததுனால இங்கே வந்தான்னு நினைக்கிறேன். 15 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. எனக்கு மேலே இங்கே பயங்கரமாக இன்னமும் அது பண்ணிக்கிட்டு 50 வருஷமெல்லாம் இருக்குது. ஹவுஸ்மேட்ஸ் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். ஏர்போர்ட்டில் ஆரம்பித்தாங்க சென்னையில், இங்கே வரைக்கும் கொங்கு பாஷை பேசுகிறேன்னு உயிரை வாங்குறாங்க. என்னால் கண்டே பிடிக்க முடியல. எப்படி பேசுவாங்கன்னு 2 வாரம் சொல்ல முடியுமா? ஏனுங்கோ என்னங்கோ இப்போ வரைக்கும் அது என்ன பாசைன்னு கண்டுபிடிக்க முடியல. அது கொங்கு பாசையா மதுரை பாசையா? தமிழரசன் பச்சைமுத்து லப்பர் பந்து அவர் சொல்லியிருந்தாரு, காளி வெங்கட்டனை ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்தாரு அப்படின்னா அந்த படம் எந்த லெவல்ல இருக்கும்? அது வந்து ஒரு அன்பின் மிகுதியில் சொல்றது, அப்புறம் இன்னொன்று குத்தி காட்டுறது. என்ன லப்பர் பந்து ப்ரொமோஷனுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியல, இல்லை அதையும் குத்தி காட்டிட்டாரு. என்ன தோணுச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் கதையை கேட்கும்போது? இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. வெளியில சொல்ல முடியல. அமைதியான குடும்பம், ஒரு நல்ல மனைவி, ஒரு அழகான பேய். நான் சொன்னது அந்த மனைவின்றதே பேய் தான். ஒத்தையில நிக்கி ரண்டி ஒன்னப்பில் கத்து ரண்டி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அடுத்ததாக ரொம்ப ஒரு முக்கியமான நபரை தான் மேடைக்கு கூப்பிட போறோம். குணச்சித்திர கதாபாத்திரம், கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டாப் 10 இருக்கு இல்லையா, அந்த வரிசையில இவரோட பேர் வந்துரும். எக்ஸ்பிரஷன் மூலமா எமோஷன்ஸை கடத்தக்கூடியவர். என்ன எமோஷனலா இருந்தாலும் தன்னோட எக்ஸ்பிரஷன் மூலமா கடத்தி அந்த கதைக்காலத்துல என்ன நடக்குது, அந்த கதைக்காலத்தோட உயிரை தன் முக பாவனைகளை காமிச்சு எல்லாரையுமே சிரிக்க வைப்பாரு, ரசிக்க வைப்பாரு, அழக வைப்பாரு. எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருந்தாலும் நிறைய படங்கள் சொல்றதுக்கு நம்ம டைம்ல, ஏன்னா எனக்கு பிடிச்ச 2 படம் சொல்றேன். மெர்சல்ல ஆட்டோக்கார, கார்கி படத்துல அட்வொகேட். இந்த 2 படத்துலையுமே, இந்த 2 படத்தை தாண்டி நிறைய படங்கள் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2 படத்தில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே மைண்டுக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்கும். முக்கியமாக கார்கி படத்தில் அந்த அட்வொகேட் வாயை திக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாரு, அது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ மிகுந்த அன்புடன் மிகுந்த மரியாதையுடன் காளி வெங்கட் அண்ணனை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாமா? எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஈரோடு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஈரோடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி டெக்ஸ் வேலி, ஹோம் ஃப்ளிக்ஸ், அப்புறம் ரெட் நோல் உங்களுக்கும். தப்புன்னு முடிச்சிட்டீங்க. எக்கச்சக்கமா பக்கமா பேசுவீங்க அப்படின்னு நினைச்சேன். எனக்கு உங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைனா. நிறைய டிராவல், நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய அனுபவங்கள் இருக்கும். படங்களுக்கு முன்னாடி ஒரு காளி வெங்கட் இருப்பார்ல, படங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய காளி வெங்கட் இருப்பார்ல, அவரை திரும்பி பார்க்கும்போது என்ன தோணுது? அவரு இல்லை, ஒருவேளை அப்போ அவனுக்கு இருந்த பயமோ அந்த பதட்டமோ அந்த வெறியும் இருந்ததுனால இங்கே வந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போது எல்லா நேரமும் இதை பற்றி யோசிச்சுட்டே இருந்த ஒரு இது இருக்கும். எப்படின்னா சும்மா ட்ராவல் பண்ணி போகும்போது, நடந்து போகும்போது எல்லா நேரமுமே அதை சிந்திச்சுட்டே இருந்த ஒரு டைமாக இருந்துச்சு. அப்படி இருந்ததுனால ஒரு வேளை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு புலிவாலை பிடிச்சனா இல்லை அது அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஆனால் இதை விட்டுட்டா எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நான் வாழ்க்கையில் நிறையா இடத்துல சுற்றி அடிபட்டு, வடிவேல் சார் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தான், எத்தனை இடத்துல அடி வாங்கி மிதி வாங்கி வெரைட்டியாக பல பர்ஃபார்மன்ஸுகளை பண்ணி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டோமா, திரும்ப அந்த இடத்துக்கு நம்ம போயிடவே கூடாதுன்ற ஒரு பதட்டம் இருந்துச்சுல, அப்போ இருந்து அது இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கேருந்து அவனை திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு அது இருந்ததுனால தான் நான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கிரேட்ண்ணா. என்ன கற்றுக்கிட்ட விஷயம் சினிமாவில்? டிசிப்ளினாக இருந்தால், அப்புறம் நம்ம நேசிக்கிற வேலை, அதுக்கு ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருந்துட்டோன்னா அது நம்ம நினச்சதை விட பெருசான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணுன்றதான் நம்பிக்கை எனக்கு. நான் இந்த இடமே எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே வரணும், இந்த மாதிரியான படங்களை நடிச்சிருவேன் அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம வேலையை மட்டும் நேசித்து, நம்ம பிடிச்ச வேலையை எவ்வளோ நேசித்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அது நம்ம ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்றத நான் இந்த
துறையில் நான் கற்றுக்கிட்டது. அது வந்து அது மறக்கவும் முடியாது. கண்டிப்பா புரியுதா. இன்னொன்னு தமிழரசன் பச்சைமுத்து டைரக்டர் லப்பர் பந்து அவர் சொல்லியிருந்தாரு, காளி வெங்கடனை ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்தாரு அப்படின்னா அந்த படம் எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா இந்த படம் ஷோர் ஷாட் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எங்களுக்குள்ள எழுந்துச்சு. அது வந்து ஒரு அன்பின் மிகுதியில் சொல்றது, அப்புறம் இன்னொன்று குத்தி காட்டுறது. ஏன்னா லப்பர் பந்து ப்ரொமோஷனுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியல. ஒரு 2-3 ப்ரொமோஷன் போனோம் தான். ஆனால் அவருக்கு அது பத்தலை. நீங்கள் நிறைய வந்திருக்கணும், எல்லாம் என் கூடயே வந்திருக்கணும். வந்திருக்க ஆசை தான். என்ன பண்ணுறது, அந்த டைமில் ஷூட்டிங் இருந்தது, இன்னொன்று ரிலீஸுமே டக்குன்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லா ப்ரொமோஷனுக்கு போக முடியல. அதையும் குத்தி காட்டிட்டாரு அதன் மூலமாக. அப்புறம் இது வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் வந்து தான் ஆகணும். ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இது. எப்படி உங்களுக்கு நீங்கள் கார்கி இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னீங்களோ, மெர்சல் அந்த மாதிரி எப்படி நோட்டீஸ் பண்ணி சொன்னீங்களோ, மெட்ராஸ் மேட்னி, ஸோ அந்த வரிசையில் இது வந்து ரொம்ப முக்கியமான படம். அது நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய எலமெண்ட் இருக்குது. இப்படியே கிடைச்சதே ஃப்ளோவில் கதையை சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு படத்துக்குள்ளே வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து எல்லா விதமான டைமென்ஷன்லேயும் வந்து தன்னோட அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் எல்லா படத்துலையும் கிடைக்காது, எல்லா ஆக்டருக்கும் கிடைக்காது. இந்த படத்தில் எனக்கு வந்து நல்லா டீட்டெயிலாக எழுதியிருந்தார் ராஜவேல். ஆக்சுவலாக ரைட்டிங்காக செம ரைட்டிங்காக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த படம் ஷுவர் ஷாட்டாக இது ஒரு இந்த வருஷத்தின் முக்கியமான படமாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக. காளி வெங்கடனோட வாக்கு அப்படின்னு சொல்லலாம். அனுபவங்கள்லாம் எப்படின்னா இருந்தது, ஒரு ஹாரர் படம், அதில் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு எமோஷனலை வந்து நம்ம டெரைவ் பண்ணணும். ராஜவேல் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து நம்மகிட்ட ஸ்டோரி சொல்கிறாரு. என்ன தோணுச்சு நான் ஃபஸ்ட் டைம் கதையை கேட்கும்போது? இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. வெளியில் சொல்ல முடியல. ஓகே, ஆமாம், சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நைட் மாதிரிலாம் படத்துக்குள்ளே எதுவும் இல்லை. ரொம்ப எங்கேஜான ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது. நிறைய சீக்ரெட் உள்ளே இருக்குது படத்துக்குள்ளே. அது வந்து தியேட்டரில் ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக இதை சொல்லவே கூடாதுன்னு சொல்லி டைரக்டர் திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாரு. அதனால் சொல்ல முடியல எங்களால். நிச்சயமாக நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது பயங்கரமாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணோம். ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மூட்டையே இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய ஹவுஸ்மேட் வினோதினி மேம் பற்றி சொல்லிடுங்க. சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, என்ன பண்ணுறது, எல்லாத்தையுமே சொல்ல முடியும். ஏர்போர்ட்டில் ஆரம்பித்தாங்க சென்னையில், இங்கே வரைக்கும் கொங்கு பாஷை பேசுகிறேன்னு உயிரை வாங்குறாங்க. என்னால் கண்டே பிடிக்க முடியல அது என்ன பாஷைன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவங்க நாடகம் நடிக்கும் போதுலேருந்து நான் அவங்களோட பெரிய ஃபேன். நான் வந்து அப்போலாம் ஒரு நாடகம் பார்த்துட்டு போய் சொல்லியிருக்கேன், ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிங்க, இருக்கட்டுங்க அதுக்கு என்னப்போ அப்படின்ட்டாங்க. சரிங்க சாரி அப்படின்னு போயிட்டேன். பக்கத்தில் வர மாட்டேனே ஓடி. அதான் முதல் அறிமுகமே. அவங்க வந்து அலையன்ஸ் ஃப்ரான்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அதில் வந்து ஒரு நாடகம் பண்ணாங்க. அங்கே வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் தனியாக நடித்தாங்க. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதை நான் பார்த்துட்டு முதல் தடவையாக போய் பாராட்டி, அப்போ என்ன வெளில யாருக்கும் தெரியாது, அவங்களும் எனக்கு தெரியும், அவங்க கூத்துப்பட்டறையில் வந்து பயங்கரமான ஒரு நடிகர் அப்படின்னு தெரியும். அதை நிமித்தமாக போய் பாராட்ட போனேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, இருக்கட்டுங்க அதுக்கு என்னப்போ அப்படின்னாங்க. ஸோ அப்போ இருந்து தெரியும் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு. என்ன இந்த கொங்கு பாஷை பேசாமல் இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அதை சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். இப்போ வரைக்கும் அது என்ன பாசைன்னு கண்டுபிடிக்க முடியல. அது கொங்கு பாசையா, மதுரை பாசையா, இல்லை அது ஊசிமணி பாசையான்னு கண்டுபிடிக்க எப்படி பேசுவாங்கன்னு ரெண்டு வாரம் சொல்ல முடியும். அவங்க வந்து இப்போ பேசி காட்டுவாங்க. அது எப்படி ஏனுங்கோ என்னங்கோன்றாங்க, அது என்னன்னு புரியலையே. எந்த கொங்கு நாட்டிலையும் அப்படி பேசினா பார்க்கவே இல்லை. நிறைய கேள்விகள் எங்களுக்கு காளி வெங்கடனா கிட்ட இருக்கு. ஒரு கதையை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமா மாறி அதுவா வாழ்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படின்னா எடுக்கிறீங்க? ஒரு படத்துக்கு ஒரு வேரியேஷன். மெட்ராஸ் மேட்னில அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு சீன்ல ஒரு பாவனை ஒன்று கொடுத்துருப்பீங்க, அதுவும் வியக்க வைக்குதுண்ணா, சொல்லுங்கண்ணா. அது எல்லாத்துக்கும் இதன் மூலமாக எல்லா டைரக்டருக்கும் நன்றி சொல்கிறேன் நான். பாண்டியராஜ் சாராக இருக்கட்டும், மெட்ராஸ் மேட்னி கார்த்திகேயன் மணியாக இருக்கட்டும் அவர் சார், அப்புறம் நம்ம எங்கள் படத்தோட ஹவுஸ்மேட்ஸ் டைரக்டர் ராஜவேலா இருக்கட்டும், இவங்க சொன்னதை தான் நான் பண்ணேன். நான் வந்து வீட்டிலேருந்து பொட்டலமாக கட்டி எடுத்துகிட்டு வரல, அவங்க சொன்னதை வச்சு அந்த சூழலில் தங்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன். அது நிஜம் மாதிரி தெரிஞ்சிருச்சு, ஆடியன்ஸும் அதை நம்பிட்டாங்க, அது ஒர்க் ஆகிடுச்சு அப்படி தான் நினைக்கிறேன். மற்றபடி அது நம்ம தான் எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம அது கொஞ்சம் உண்மையாக இருக்கிற ட்ரை பண்ணோம்னா அதோட அவுட்புட் தானாக வந்துடும்ன்ற நம்பிக்கை தான். ஸோ அதுக்கு ஜெனுவனாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறது அதில் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் அந்த மேஜிக் நடக்குது. அது ஒரு மேஜிக் தான் இல்லையா? ஆமாம், நம்ம வந்து அது திட்டமிட்டு அதை செய்கிறதில்ல ஆக்சுவலாக தான். இப்போ ஹவுஸ்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாரர் படமாகவும் காமெடி படமாகவும் தாண்டி போயிட முடியாது. அதுக்குள்ள குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் இருக்குது. மிக நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த குடும்பத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கதை வந்துடுமே சொல்லிடுவா, ரியாக்ஷன் பண்ணுவோம். ஓ 2 கொஸ்டின் கேட்டதில் சொல்லிடுவார் நினைக்கிறேன். எங்கள் குடும்பத்தை பற்றிலாம் கேட்க மாட்டார் அவருக்கு தெரியும். நான் முன்னாடி ரெட் நூல் இன்டர்வியூல சொல்லிட்டேன், அவர் இந்த குடும்பத்தை பற்றி தான் கேட்குறேன். சொல்லவா? இல்லை, ஒரு நல்ல குடும்பம்,
நல்ல குடும்பம், ஒரு அமைதியான குடும்பம், ஒரு நல்ல மனைவி, அன்பான மனைவி, ஒரு அழகான பையன், ஒரு அழகான பேய், ஒரு அழகான வீடு. நான் சொன்னது இந்த மனைவின்றதே பேய் தான். பாருங்க, நிறைய பேர் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க, சிரிக்க முடியாம தெரியலீங்களா, பக்கத்திலேயே உட்காந்துருக்கமே. நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள அந்த பதட்டம் இருக்கு. இங்கேயே சிரிச்சிட்டோம்னா வீட்டுல போய் விழுகுமே விழுகும் அப்படின்னு எல்லாரும் அடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி படத்துல ஒரு டைலாகே சொல்லியிருக்கேன் நான். பேயினோடனே டேய் கம்மன்ற, நானே ஏற்கனவே ஒரு 10 வருஷமா ஒரு பேயோட தான் குடும்பம் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ அது எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ள இருக்கிறது தான். நல்ல பேய் தான், அவங்களுக்கும் தெரியும்னா. அது இப்படியே சிரிச்சிருந்தாலும் வீட்டில் போய் அதை தான் சொல்லுவாங்க, அம்மா அது நல்ல பேய் தான் நினச்சிதாம்மா சிரித்தேன். நல்லா நீங்கள் பாட்டு பாடுவீங்கன்னு தெரியும். என்னண்ணா? ஆமாங்கண்ணா. கூடுதலாக கைதட்டி ஏற்றி விட்டு ரோட்டு வேற சரியில்லை, என்ன வேணுமோ கேளுங்க, அரேஞ்ச் பண்ணி தரோங்க. என்ன இந்த ப்ரொஃபஷனலாக பாடுறவங்க எல்லாத்தையும் பாட சொன்னீங்கன்னா முதல் இந்த வார்த்தை சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இன்னைக்கு த்ரோட்டு சரியில்லை. ஏன் த்ரோட்டு எப்பவுமே சரியா இருக்காது. என்ன பாட்டு? என்ன பாட்டு வேணாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நாங்க கேட்டேன். என்ன பாட்டியா? இறைவி. நல்லா ஞாபகப்படுத்துனீங்க, சூப்பரியா. ரொம்ப நாளாச்சு நானுமே பாடி. ஒத்தையில நிக்கி ரண்டி ஒன்னப்பில் கத்து ரண்டி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கரமா பாடிட்டீங்களேண்ணா. எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட் ஆக்கி ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். இறைவி படத்துல அந்த பாட்டு எல்லாம் சர்ச் பண்ணி திரும்பி பாருங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எதனால ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு பர்டிகுலர்? அது லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த பாட்டுல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க, வாய்ஸ்லேயே. ஆமா, ஆக்சுவலி நடந்தது என்ன, அதை நம்ம சொல்லமான்னு தெரியல, ரெக்கார்டிங்கில் அது ப்ராப்பராக பண்ணாத ஒரு பாட்டு தான் இது. அது சந்தோஷ் நாராயணன் சார் அதோட உயிர் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அதை வெளியிட்டதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். கிரேட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நல்ல டியூன். அந்தோனிதாசன் நான் பாடியிருப்பாரு, சந்தோஷ் நாராயணன். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் காளி வெங்கடண்ணா. உங்களுடைய சினிமா பயணம் இன்னும் நிறைய தொடரணும், நிறைய எங்களை மகிழ்விக்கணும், ரசிக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள்ண்ணா. ஈரோடு மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்கண்ணா கடைசியாக? ஈரோடு மக்களுக்கு தங்கப்பிள்ளை அதான் ஹைலைட். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. டேரக்டருக்கு வந்து எனக்கு பயங்கரமாக பட்டாசாக வெடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் மேம். ஓகே பண்ணிடலாம் சார். எனக்கு ஒரு மாதிரி பாவமாக பதுங்கி நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் சார். ஓகே மேம், ஓகே சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் டோர் கேர்ள் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா, நம்ம நெக்ஸ்ட் டோர் அக்கான்னு தான் வந்து இவங்க வந்து சொல்லணும். ஒரு பயங்கரமான ரைட்டர், ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவனெல்லாம் நம்பாத, வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் நம்பினா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நடிப்பில் வந்து பயங்கர இன்னசென்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதனை தொடர்ந்து நிறைய படங்கள், நிறைய கதாபாத்திரங்கள் மனசில் நிற்கிற மாதிரி, பொன்னியின் செல்வன் 1 இருக்கட்டும், பொன்னியின் செல்வன் 2 இருக்கட்டும், ஜிகிர்தண்டாவாக இருக்கட்டும், ஓகே கண்மணியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்களில் தன்னோட நடிப்பின் மூலயமா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ண வினோதினி மேம் அவர்களை அன்புடன் மரியாதையுடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஹாய் மேம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கௌதம் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ மேம். தம்பிக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ரொம்ப சூப்பராக ஆங்கர் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்துடலாம் மேம். எவ்வளோ ஸ்பெஷல் படம்? இப்போ வந்து நட்பு அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக இவங்க 2 பேரும் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, வெறும் ஒரு ஹாய் மட்டும் சொன்னாங்களே, அவங்களும் அவங்களோட கிளாஸ்மேட் தான். அப்படியா மேம்? ஆமாம், ராஜவேல் சார். அவங்க 3 பேருமே ஒரே காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மேரேஜுக்கு உதவின ஒரு மிக முக்கியமான நபர் வந்து நம்மளுடைய ராஜவேல் அவர்கள். இந்த ஹிஸ்டரி தெரியாம போச்சு. அதை சொல்ல ஏதோ காரணத்தினால அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. ஆனால் எனக்கு அது ரொம்பவே கேட்கும் போதே ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. இன்னைக்கு இத்தனை வருஷங்கள் கழிச்சு அவங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கான வெற்றி. இந்த இடத்துக்கு இந்த படம் வந்து நிற்குது அப்படிங்கிறது அவங்களுக்கான வெற்றியாக நான் பார்க்குறேன். அதே மாதிரியான ஒரு நட்பு. நீங்கள்லாம் இன்றைக்கி மேடையில் தான் அவருடைய பாடலை கேட்குறீங்க, ஆனால் அவரோட ஆஃபீஸில் அவர் கூடவே உட்காந்து பல நேரங்களில் ஃபோனில் மொக்க போடும்போதெல்லாம் நான் அந்த எனக்கு ஒரு நண்பராக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பல ஆண்டு நண்பர் காளி வெங்கட். அந்த நட்பு தான் என்னை இந்த மேடையில் நிற்க வச்சுருக்கு. ஏன்னா அவர் கதையை கேட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு கதை கேட்டேங்க, உங்களுக்கு ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காரு டைரக்டர், நீங்கள் தான் அதை பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேளுங்கன்னு அறிமுகமே அங்கே தான் ஆரம்பிச்சிது. அப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னை பார்த்ததாகவும் நான் வந்து அந்த மேடை நாடகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கடந்து போயிட்டேன் அப்படின்னு.
நான் அது இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். அது வந்து அவரை தெரியும் தெரியாதுங்கிறதுனாலாம் கிடையாது. அவர் அந்த நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற காளி வெங்கட்டா இருந்தாலும் அந்த மேடை நாடகம் முடிச்சிருப்பேன். எனக்கு டயர்டாக இருந்ததுன்னா சரிங்க ஓகே அதனால் என்னங்க அப்படின்னு தான் நான் போயிருப்பேன். அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். எல்லாரும் சொன்னது தான், ரொம்ப நல்ல படம். ஹவுஸ்மேட்ஸ் யார் யாருக்கு ஹவுஸ்மேட்டுங்கிறதுலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். வீடு இருக்குது, ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க, ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட் இருக்குது. படத்தை வந்து பாருங்கள். நீங்கள் ஒரு பயங்கரமான ரைட்டர்னு தெரியும் மேம். ராஜவேல் அவருடைய ரைட்டிங் பற்றி என்ன சொல்ல வரும்? எனக்கு அந்த மாதிரிலாம் நான் வந்து ரைட்டர்லாம் இப்போ ஸ்க்ரீன் பிளேலாம் நான் எழுதுகிற ரைட்டர் கிடையாது. மேடை நாடகங்களில் தான் நான் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து நான் ஒரு எழுத்தில் எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த எழுத்துலேயே நம்ம ஒரு டயலாக் சொல்லும்போது நமக்கு புரிஞ்சிடும் இவங்க வந்து எந்த அளவுக்கு இது நம்ம அந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான சீன் எனக்கும் காளி வெங்கட் சாருக்கும் நடுவில் இருக்கும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இந்த வீட்டை விட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ராவாக இருக்காது. ஆனால் அந்த கண்டென்ட்டை வந்து கொடுத்துருப்பாரு. அந்த சீன் வந்து ஒரு வெரி பவர்ஃபுல் சீன். அந்த படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் வரும். அதில் வந்து எழுத்துலேயே உங்களுக்கு தெரியும், அந்த அசைச்சொற்கள்லாம் அதெல்லாம் இல்லாமல் கிளியராக இதுதான் ஒரு எக்ஸ்ட்ராவாக அந்த இது இல்லாமல் கிளியராக இருக்கும் அந்த ரைட்டிங். அது எனக்கு ரொம்ப பயங்கரமான இது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரியான எழுத்தை படித்து நம்ம டெலிவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய பயணங்கள் இருக்குது மேம் உங்களுக்கு சினிமாவில். என்ன மேம் சார்கிட்ட கேட்ட மாதிரி தான், என்ன மேம் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், என்ன ஒரு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் சினிமாவில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்? சினிமாவில் வந்து ஒரு தவறான ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. அது வந்து என்ன தெரியும் உங்களுக்கு, கிராஃப்ட் உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத விட யாரை தெரியும் அப்படிங்கிறதுல நிறையா பேர் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் நான் வந்து தெளிவாக முதல் நாள்லேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு யாரையும் தெரியாது. நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, உனக்கு என்ன தெரியுங்கிறத மட்டும் நீ பாரு. நீ கற்றுக்கிற உன்னுடைய ஏன்னா தியேட்டரில் அதுலேருந்து வரதுன்னு நினைக்கிறேன். ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், மக்களோட பழகிறது, யதார்த்த மக்களோட இருக்கிறது, இதுலேருந்து உனக்கு என்ன தெரியும், உன் கிராஃப்டை நீ எப்படி டெவலப் பண்ணுற, யாரை தெரியுங்கிறது முக்கியம் இல்லை. நீ என்ன தெரியுங்கிறதுல கிளியராக உன்னுடைய அவர் சொன்னது தான், நீ உன் வேலையில் வந்து உண்மையாக இருந்தனா உனக்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டது. கதாபாத்திரம் தேர்ந்தெடுக்கிற விதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். தேர்ந்தெல்லாம் நான் எடுக்கலைங்க. எனக்கு வரதில் அதாவது வந்து இதை சொல்லுவாங்கள்ல, நமக்கு வந்து கிழிஞ்சது கிழியாதது, தைச்சது தைக்காதது, பட்டன் வச்சது வைக்காதது அப்படிங்கிற வத்தலோ தொத்தலோ, அந்த வத்தலோ தொத்தலோவில் ஒரு நல்ல வத்தல், ஒரு நல்ல தொத்தல், அது மாதிரி நான் எடுத்து பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே. வினோதினி மேம் கிட்ட ஒரு மாதிரி சீரியஸான ஒரு சைடு பார்த்தாலும் பயங்கர ஜாலியான ஒரு முகம் இருக்குன்னு தெரியும். ஏன்னா காளி வெங்கட் சார் ஸ்டேஜ்ல ஏறி சொல்லும் போதே அந்த கொங்கு ஸ்லாங் பேசுறேங்க. இருங்க, நீங்க போறோம் கேட்கணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு. எல்லாரும் மன்னிச்சிருங்க. என்ன அவர் தாங்க, அவர் உட்கார பாருங்க, எங்க வண்டி ஓட்டுநர். அவர் தான் வந்து இவரை விட பாதிக்கப்பட்ட ஒரு நபர். ஏன்னா காலையிலேருந்து அவரோட வண்டியில தான் டிராவல் பண்ணி. ஏனுங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. வீட்ல அம்மனி எப்படி இருக்காங்க? வீட்ல அப்பச்சி எப்படி இருக்காங்க? இன்னைக்கு அரிசியும் பருப்பு சாப்பிட்டீங்களா? என்ன ஒட்டுக்கா வந்திருக்கீங்களா? அவ்வளோதாங்க தெரியும். ஹர்ஷாவுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு எனக்கு தோணுது மேம். அதெல்லாம் பண்ணியாச்சு வேற ஈவெண்ட்ல. திருப்பி அதையே பண்ணா உங்க கண்டென்ட். அதை பைதவே நான் சொல்லிடுறேன். ரெட் நூல் ரொம்ப நன்றி. டெக்ஸ் வேலி ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து காலையிலேருந்து பல விஷயங்கள் எங்களுக்காக நல்ல கதவுகளை திறந்து கொடுத்ததற்கும், இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணதுக்கும், இவ்வளோ பெரிய ஈவெண்ட், அப்புறம் ஹோம் ஃப்ளிக்ஸுக்கும் என்னுடைய பெரிய நன்றி. அண்ட் ஈரோடு மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக இந்த ஹவுஸ்மேட்ஸ் படமும் உங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்க எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச் கௌதம். அடுத்ததாக நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிற அந்த நபர் யார் அப்படின்னா, நீமாண்டி காலனி 2 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சா, அந்த படத்தினுடைய கோ ரைட்டர், தமிழ் படம் 2.0 அந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர், டக்கால்ட்டி அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர். இப்போது தன்னுடைய பல நாள் கனவை மனசுக்குள்ளே வச்சிருந்து அது கருவாக உருவாகி அது ஒரு குழந்தையாக வளர்த்து அதை மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய, சமுதாயத்தில் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த நாள் வர வரைக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை தாண்டி வந்திருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் படத்தினுடைய டைரக்டர் ராஜவேல் அவர்களை அன்புடன் மரியாதையுடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சண்டே ஈவினிங் அதுவுமா இவ்வளோ பேர் டேர்ன் அவுட் ஆகிருப்பீங்க நாங்கள் நினைக்கவே இல்லை எங்கள் படத்துக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
பொதுவாக சினிமாவோட சப்போர்ட் வந்து நாங்களாம் சென்னையில் பிறந்து வளர்ந்ததுனால சென்னையில் தான் இந்த சினிமாக்கான சப்போர்ட் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போது இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த கோயம்புத்தூர் பெல்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணோம். கோயம்புத்தூர் போயிருந்தோம், திருப்பூர் போயிருந்தோம், இப்போ ஈரோடு வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ பேர் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா, ஏன்னா இவ்வளோ சினிமாவை வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்காக பார்க்குறதா இல்லாமல் அதை தாண்டி ஒரு கான்ட்ரிபியூஷனாக ஒரு ஆடியன்ஸாக ஒரு நல்ல சினிமா வராதா, அதை நம்ம ரசிக்க மாட்டோமான்னு இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த டெக்ஸ்ட் வேலி டீமுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ரெட் நூலுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். டைரக்டர் அப்படின்னா சும்மா அனுப்பிட முடியாதுல, எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. எவ்வளோ வருஷமாக டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு? எனக்கு நான் வந்து 9th நினைக்கிறேன், 9th படிக்கும் போதுலேருந்து எனக்கு வந்து டேரக்டர்னா என்னன்னு தெரியாது. ஓகே. ஆனால் எனக்கு வந்து கதை சொல்கிறது பிடிக்கும். அப்போ வந்து நான் என்னென்னா தயாரிப்புன்னு போடுவாங்க. ஸோ தயாரிக்கிறவர் தான் டேரக்டர் போல் இருக்கு. அவர் தான் இப்போ இந்த பிஸ்கெட் தயாரிக்கிறது, சாக்லேட் தயாரிக்கிற மாதிரி பொருள் தயாரிக்கிறவர் தான் தயாரிப்புன்னு. அப்புறம் தான் டேரக்டர்னால என்னன்னு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு இதில் வந்து சரி ஓகே கதை சொல்ல பிடிக்கும், நம்ம வேணால் டேரக்டர் ஆகலாம் அப்படின்னு ஒரு இது ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. பட் எல்லாம் தாண்டி நமக்கு ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம் செய்யணும்னா அது நம்ம கஷ்டத்தை தாங்கி தான் ஆகணும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம சினிமாக்குள்ளே வந்தோம். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா 1000 ஹாரர் படம் பார்த்துருப்பீங்க. அந்த 1000ல் மாதிரி தான் இருக்கும். ஏன் நாங்கள் அப்படி கட் பண்ணியிருக்கோம்னா இதுக்குள்ளே நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் வச்சுருக்கோம். அதை வந்து ட்ரெய்லரில் வெளியே சொன்னால் நீங்கள் அதை தேட்டரில் போய் பார்க்கும் போது அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு உடஞ்சிரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை வந்து ஒரு சாதாரண ஹாரர் படம் மாதிரி பண்ணியிருக்கோம். எப்படியும் படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டே செகண்ட் டேலேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். நான் வந்து நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்ல, ஆனால் கண்டிப்பாக ஒரு டாக் வரும், படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு டாக் வந்தால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ஸ்பாய்லர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த படத்தில் இந்த இல்லையா அதுவா அப்படின்னு சொல்லி ஸ்பாய்லர் வரும். அந்த ஸ்பாய்லரை கேட்கறதுக்கு முன்னாடி தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களை நிச்சயமாக இந்த படம் என்டர்டெயின் பண்ணணும். நீங்கள் நினச்சதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு காமெடி மீட்டர் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். எனக்கு ஒரு இது இருந்துச்சு சார், கிளியர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஓகே. ஒரு ஃப்ரேமில் ஒரு வாலில் 2 பேர் 2 உருவம் முத்தம் கொடுக்குற மாதிரி போகுது சார். அதுக்குள்ளே எடிட்டர் கட் பண்ணிட்டாரு. அது வர ஒரு ஷாட்டு தான். ஓகே. ஸோ அது டைரெக்டாக காட்ட முடியாது. சொன்ன மாதிரி இது ஒரு க்ளீன் நியூ புரியுது சார். அதனால் காட்ட முடியாது. அதுக்காக தான் அது ஒரு சிம்பாலிக்காக காமிச்சிருக்கோம். ஃபைன் சார். எதனால் ஃபர்ஸ்ட் படமே வந்து நமக்கு ஒரு ஹாரர் படத்தில் போகலாங்கிற ஒரு ஐடியா? ஹாரர்னு கிடையாது. ஆக்சுவலாக இது என்னன்னா இந்த ஐடியாவில் ஆர்கானிக்காக ஒரு ஹாரர், இது ஐடியா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்தா, நம்ம வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஆரம்பிச்சது தான். அப்போது அதில் நேச்சுரலாகவே ஒரு ஹாரர் எலமெண்ட் உள்ளே உட்காந்துருச்சு. ஸோ ஹாரரும் உட்காந்துருச்சு, காமெடியாகவும் வந்துருச்சு, இதுக்குள்ளே ஒரு ஃபேண்டசியும் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு எமோஷனாக முடியும் போது ஒரு பேக்கேஜாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கும்போது எல்லா டைப் ஆடியன்ஸையும் இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை முடியும். த்ரூ அவுட் என்டர்டெயின் பண்ணும் இவங்கள. சும்மா போனோம் அது வந்து ஒரு வெறுமனே கண்டென்ட்டை சொன்னோன்னு இல்லாமல் அவங்க சிரித்து என்ஜாய் பண்ணி, ஏன்னா காளி அண்ணன்லாம் வந்து பயங்கரமான ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார் படத்தில். காளி அண்ணன், வினோதினி மேம், தர்ஷன் சார், ஹர்ஷா எல்லாருமே காளி அண்ணனை வந்து கொஞ்ச நாளாக கொஞ்சம் சீரியஸ் டோனில் பார்த்துட்ருக்கோம். இந்த படத்தில் அவர் ஒரு பயங்கரமான கலாட்டா ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து நீங்கள் தேட்டரில் பார்ப்பீங்க. குறிப்பாக ஒரு சொன்ன மாதிரி ஒரு சாங் ஒன்று வரும். அது நான் பெருமைக்கு சொல்ல, அந்த சாங் வர இடம் வந்து சிவகார்த்திகேயன் சார் அந்த இடத்துக்கு பெரிய ஃபேன். ஏன்னா அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து அவர் ஸ்ரீலங்காவில் பராசக்தி ஷூட்டிங்கில் இருக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் லிங்க்கில் படம் பார்த்துட்டு போய் அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அதை ஓட்டி, அங்கே ஒய்ஃபை கிடைக்கல இருந்தாலும் அந்த இடத்த ஓட்டி அவருக்காக அந்த சீனை நான் பார்த்து சிரிச்சுட்டு தான் அன்றைக்கி நைட் நான் தூங்கினேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு வந்து காளி அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கு. குறிப்பாக அந்த சீன் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ரீல் மெட்டீரியலாக எல்லாரும் அதை ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் அது. ஸோ கண்டிப்பாக காளி வெங்கட் அண்ணனை நாங்கள் வந்து ஒரு காமெடியனாகவும் பார்த்துருக்கோம். இல்லை, அவர் காமெடியன் தான். ஆக்சுவலாக அவர் காமெடியன் தான், அவர் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அதனால வந்து என்னன்னா எல்லாருமே அந்த எக்ஸ்ட்ராடினரி ஆக்டரை மட்டுமே பார்த்துட்டு வராங்க, அவர் காமெடின்றதை மறந்துட்டாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து ரீகிண்டில் பண்ணி அவர் ஒரு காமெடியனும் தான், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் தான், ரெண்டுத்தையும் அவர் ஒரே படத்தில் பண்ணி காட்டுவாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். கடைசியாக வந்த தலைவன் தலைவியில் கூட ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு கருத்து ஒன்று சொன்னாங்க. தியேட்டரில் அந்த இடத்துல எல்லாரையுமே ஆரவாரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிற்க வச்சு யோசிக்க வச்சு அது அவர் இதிலிருந்து வெளிப்பட்டது அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது. மற்றபடியாக நம்ம தர்ஷன் பிரதர், ஹர்ஷா, வினோதினி மேம், ஆர்டிஸ்ட்டை பற்றி கொஞ்சம் எல்லாம் பேசலாமா? தர்ஷன் சார் வந்து என்னென்னா எனக்குமே ஃபஸ்ட்டு அவர் கதையை நம்ம ஹீரோவை இவரை ஃபிக்ஸ் பண்ணலான்னும் போது எனக்கும் சக்தி என்ன சொன்ன மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் தேவைப்படுது. அப்போ தேவைப்பட்டவொடனே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது அவர் தான். சரி இவரை பண்ணால் ஆப்டாக இருக்கும்னு அப்ரோச் பண்ணும்போது ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. பட் அவருக்கு கதை சொன்னவுடனே அவரும் ரொம்ப எக்ஸைட் ஆகி
அதை அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக உள்ளே வந்தார். ஸோ அது அதே மாதிரி ஷூட்டிங்லலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். காளி அண்ணன் ஆகட்டும், தர்ஷன் சார் 2 மணி நைட் 2 மணி ஆனாலும் சரி, மறுநாள் காலைல 9 மணிக்கு வரணுன்னாலும் சரி அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஹர்ஷாவும் அப்படி தான். ஹர்ஷா வந்து இப்போ மலையாளத்தில் துடாரம்லலாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். ஸோ அவங்களும் கேரளாலேருந்து வந்து ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் அந்த மாதிரி பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு 100% சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எல்லாருமே ஒரு கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த 2 ஃபேமிலியும் உங்கள் கூட ஏதோ ரொம்ப வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி, இவங்க கூட நம்ம ரொம்ப வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.